நம்பாடுவான் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போறச்சு ஒரு பிசாசு பிடிச்சதுன்னு கதை சொன்னான். அப்புறம் யாராவது பாடுவாங்களா? நாம கடவுளை இப்படி செய்யறியே, உனக்குத்தானே பண்ணிவிட செய்ய வரேன், என்ன போய் பிசாசு பிடிச்சுக்கிறது, இப்படி நீ செய்யலாமா என்று நம்பாடுவான் குமரவில்லை. ஏன் குமரல தெரியுமா? நம்பாடுவான் சந்தோஷப்பட்டானோ, இந்த வாழ்க்கை முடிய போகிறது, இந்த வாழ்க்கை முடிந்தால் இறைவனை நாம் சென்று சேரலாம் என்று சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கிற நாள் வந்ததே என்று சந்தோஷப்பட்டான். ஆக்கை விடும் பொழுது எண்ணே என்று ஒரு பாசுரம். இதை சொன்னா சில பேர் மெல்ல எழுந்துருவாங்க. என்ன இப்படி சொல்ற? நீண்ட நாட்கள் வாழ்வீர்கள், குண்டு கொட்டாப்லையா இருப்பீர்கள், கொலாஸ்ட்ரால் இல்லாம, சுகர் இல்லாம, பிபி இல்லாம, நினைச்ச போது சாப்பிட்டு நிம்மதியா வாழ்வீர்கள். அதற்கு ஒரு மந்திரம் சொல்றேன்னா இன்னும் கூட்டமா வருவா. நீ மாத்தி சொல்றியே. ஆமா, ஆழ்வார் பாடுறார், ஆக்கை விடும் பொழுது எண்ணே, இந்த உடலை விட்டு நாம் எப்பொழுது போக போகிறோம் என்று அந்த நாளை கல்யாணத்துக்கு நாள் வச்சா அந்த கல்யாண மாப்பிள்ளை எப்படி கவுண்ட் டவுன் பண்ணுவானோ, இன்னும் 10 நாள்ல நமக்கு கல்யாணம், 9வது நாள்ல முகூர்த்தம், 8 நாள்ல, 7 நாள்ல, 6 நாள்ல மனைவி வருவா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி மனைவி எப்படி வரவேற்கணும் அப்படின்னு எப்படி அந்த கல்யாணத்துக்கு நாளிட்ட மணப்பிள்ளை நாட்களை கணக்கு பண்ணி கவுண்ட் டவுன் பண்ணி சந்தோஷப்படுவாரோ, அப்படி எம்பெருமானிடம் நம்மை ஒப்படைத்த பக்தன், தன் ஆத்மாவை ஒப்படைத்தவன் மரண நாள் நெருங்க நெருங்க ஆஹா கல்யாண நாள் வந்துடுத்தேன்னு சந்தோஷப்படுற மாதிரி படணுமா. ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திருநட்சத்திரம் பிறந்த நாள் கொண்டாடுறா. எதுக்கு? அவ என்ன மெழுகுவர்த்தி வச்சு ஊதுறாளா, இல்ல கேக் வெட்டிக்கிறாளா? ஹாப்பி பர்த்டே சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அவர்களை பொறுத்த மட்டும் 70 வயசாயிடுத்து, 71 ஆச்சு, 72 ஆச்சு, இறைவனை நெருங்கிற நாள் நெருங்கிடுத்துன்ற சந்தோஷம். அதைத்தான் ஆக்கை விடும் பொழுதை எண்ணி பார்த்து மகிழ்வாய் என்று நம்மாழ்வார் அருளி செய்ததாக அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆகையினால் இந்த ஆக்கை சரீரம் போவதை பற்றி நம்பாடுவான் கவலைப்படவில்லை. ஆனால் இன்று தொடங்கிய விரதம், இறைவனுக்காக உபவாசம் இருந்து அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வந்தோமே, அரைகுறையாக அந்த விரதம் போறதே என்று கவலைப்பட்டான். அதனால பிசாசை பார்த்து ஒரு வார்த்தை மென்மையாக சொன்னான். பிசாசே, உனக்கு என்னை உணவாக இறைவன் படைச்சிருக்கான்னு நீ சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த தோப்பு வழியா நான் வரணுமா, நீ என்ன பிடிக்கணுமா, அதெல்லாம் சரி. ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் கோயிலுக்கு போய் கோயில் எல்லை நிலத்தில் நின்று எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டு திரும்பி வர சாப்பிடு. பிசாசு சிரிச்சுது. இந்த உலகத்துல எவனாவது தப்பிச்சு போய் திரும்பி வருவானா? பேயின் மையிலிருந்து தப்பிச்சவன் மீண்டும் பேயை நாடி வருவதற்கு வாய்ப்பு உண்டா? நிச்சயமா எத்தனையோ வழி இருக்கு. ஏதோ வழியில போயிடுவேன், இல்ல ஊரை விட்டே ஓடி போயிடுவேன். ஆகையினால நீ கீழ் ஜாதியில பிறந்தவன் என்பதற்கு ஏற்ப பொய்ய கூட பொருந்தாத சொல்ல மாட்டேங்கிற, உன்னை விடுவதில்லை என்று சொல்லியது பிசாசு. நான் உன்னை விட மாட்டேன். நம்பாடுவான் பிசாசை பார்த்து கெஞ்சினான், இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறேன், அதற்காகத்தான் ஆசைப்படுறேன், என்னை தயவு செய்து விட்டுடு, போயிட்டு சத்தியமாக வருகிறேன், உறுதியாக வருகிறேன் அப்படின்னு சொன்னான். பிசாசு நம்ப மறுத்தது, கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்பாடுவான் சொன்னான், பிசாசே, நான் மட்டும் திரும்பி வரலன்னா நரகத்துக்கு போவேன்னு தெரியும், ஆகையினால் நிச்சயம் திரும்பி வருவேன். நான் திரும்பி வராத போனால் சொன்ன வார்த்தையை மீறினவர்கள், அதாவது நாளைக்கு பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு திருப்பி கொடுக்காதவர்கள். நம்ம ஊர்ல எலெக்ஷன்லாம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்துதான். உத்தரமேரூர்ல குடவோலை சீட்டு, இப்பெல்லாம் வாக்குப்பதிவு பண்ற மாதிரி குடவோலை சிஸ்டம் இருந்தது. அதுல கல்வெட்டுல இருக்கான், எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு யாருக்கு தகுதி, செவ்வாய் தருகிறேன் என்று புதன் தந்தவர்களுக்கு தகுதி இல்லை, வாங்கின பணத்தை செவ்வாய்க்கிழமை தரேன்னு சொல்லிட்டு சாரி சார் முடியல புதன்கிழமை கொண்டு கொடுத்தா அந்த ஆளுக்கு தகுதி இல்லையா. இப்பெல்லாம் தகுதி கடனை திருப்பி தராதவங்களுக்கு தான். எப்படி கடனை வாங்கலாம், அதை எப்படி திருப்பி தராம இருக்கலாம் அப்படின்னு பார்க்கிறவர்களுக்கு தான் தகுதின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா
நாளைக்கு தரேன்னு சொன்னா நாளைக்கு தரணும். வாக்கு தவறக்கூடாது. சொன்ன வாக்கை தவறியவர்களுக்கு எந்த நரகம் உண்டோ பிசாசே, அந்த நரகத்துக்கு நான் போவேன், நான் மட்டும் திரும்பி வந்தேனாகில் என்று நம்பாடுவான் சபதம் செய்தான். சபதம் எல்லாரும் தான் செய்வான். அதனால பிசாசு பிடிச்சுட்டே பார்க்க தேவையில்லையே, பிரமாதமா சபதம் செய்யறியே என்று அந்த சபதத்தை கேட்டது. நம்ப தயாராக இல்லை. பிசாசை பார்த்தான், அடுத்த சபதம் சொன்னான். இதான் இப்ப நமக்கு முக்கியம். 18 சபதங்கள் செய்கிறான், நம்பாடுவான். வாழ்க்கையிலே நாம் எந்த 18 தவறுகள் செய்யக்கூடாது என்று அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புராணத்திலே முக்கியமான கட்டம்.